வணக்கம். பேச்சில் திறமையான மிதுன ராசி நண்பர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். நான் வாணி அஸ்ட்ராலஜர். இது வாய்ஸ் ஆஃப் வாணி பக்தி சேனல். தொடர்ந்து பயணிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்த மிதுன ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாகவும் முன்னேற்றம் காணும் ஒரு ஆண்டாகவும் அமைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தொழில், பொருளாதாரம், குடும்பம், வேலை என எல்லாவற்றிலும் நீங்க முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த 2026ல கிரகங்களின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காரு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு உங்களுக்கு மிதுன ராசியின் 2வது வீட்டுல சஞ்சரிப்பாரு. குரு உங்கள் ராசிக்கு 7வது மற்றும் 10வது வீட்டின் அதிபதி. 2026ஆம் ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். குரு 2வது வீட்டில் வருவதனால உங்கள் நிதி நிலைமை மேம்படும். உங்க பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். நிதி திட்டங்கள்ல இருந்து பெறப்பட்ட பணத்தை நீங்க முதலீடு செய்து புதிய சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிதுன ராசிக்கு 10வது வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. அவர் உங்கள் 8வது மற்றும் 9வது வீட்டின் அதிபதி. சனி பகவான் உங்களை கடின உழைப்பாளியா மாற்றுவாரு. நீங்க உங்க வேலையில கடினமா உழைப்பீங்க. ஒரு சிறிய வேலை அழுத்தம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கடினமான உழைப்பின் மூலம் வேலையில சிறப்பா முன்னேறுவீங்க. வேலை நிரந்தரமாகும் உங்களுக்கு. ராகு மற்றும் கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராகு பகவான் உங்களது ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு டிசம்பர் மாதம் வரையில் சஞ்சரிப்பாரு. கேது பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. ராகு மற்றும் கேதுவின் இந்த சஞ்சாரம் மிதுன ராசியினருக்கு உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்க செய்யும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால உத்தியோகத்துல நிலையான முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். உங்க கடின உழைப்புக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது தொலைதூர பயணங்களால லாபம் உண்டாகும். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்க ராசிக்கு ஜென்மத்துல அல்லது தனஸ்தானத்துல சஞ்சரிப்பாரு. ஜூன் மாதம் வரை குரு பகவான் ஜென்ம குருவாகவும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தனஸ்தானத்திலையும் சஞ்சரிப்பாரு. ஜென்ம குரு சில சமயங்கள்ல ஜூன் வரை குழப்பங்கள், தாமதங்கள் மற்றும் அதிக பொறுப்புகளை தரலாம். வேலை தொழில்ல அதிக கவனம் வேண்டும். புதிய தொழில் முயற்சிகள்ல அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடன் கலந்தோசித்து முடிவுகளை எடுங்க. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிதி மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் பிற்பகுதியில பணவரவு சாதகமா தான் இருக்கு. உங்கள் அறிவு திறமையாலும் பேச்சாற்றலாலும் வருமானம் பெருகும். குருவின் சஞ்சாரத்தினால செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிட்ட சேமிப்பு உங்களுக்கு அவசியம். புதிய முதலீடுகள்ல ஈடுபடும் போது நிதானமும் நிபுணர்களின் ஆலோசனையும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவ நீங்க பொறுமையா இருப்பது அவசியம். உங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிங்க. கோபமான வார்த்தைகள் பேசுவதால குடும்பத்துல விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நிதானமா பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துவீங்க. அவர்களால பெருமை அடைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் தொடக்கத்துல உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை. குறிப்பா வயிற்று பகுதி மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் இல்லை யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. சரியான நேரத்துக்கு உணவு எடுப்பது, ஓய்வு எடுப்பது ஆகியவை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கடுமையா உழைக்கணும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி படிச்சாதான் நல்ல மதிப்பெண்களையும் எடுக்க முடியும். உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செய்தீங்கன்னா சற்று தாமதமாக தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வருடம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். பசியோடு இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும்.
பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வாங்க, உங்க அனைத்து தடைகளையும் விலக்கிடுவாரு. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானையும் வழிபட்டு வாருங்க, முன்னேற்றம் உண்டாகும். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முன்னேற்றமான பலன்களையே கொடுக்க இருக்கு. 75% உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மேலும் மற்ற ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலன்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த ராசிக்கான பலன்களோடு சந்திக்கலாம். நன்றி.